வந்திருப்பவர்கள் பசியோடு இருப்பார்கள், உண்ண வேண்டும் என்று கருதுவார்கள். இதையும் விழா ஏற்பாட்டார்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். நிகழ்ச்சியும் செம்மையாக நடக்க வேண்டும். நிகழ்ச்சி நிச்சயமாக செம்மையாக நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. உங்களை அமர வைக்கின்ற கடமை அவர்களுக்கு உண்டு. அதனால்தான் சுவையான தமிழை பற்றி நீங்கள் கேட்டு மகிழ சுவையானது ஒரு குட் டே பிஸ்கெட்டை இந்த நல்ல நாளில் குட் டே என்று கொடுத்திருப்பார்கள். இது ஒரு நல்ல நாள். அதனாலே நல்ல நாளிலே குட் டே என்கின்ற பிஸ்கெட்டை உங்களுக்கு வழங்கி நாவிற்கும் சுவை சேர்த்து கொள்ளுங்கள், செவிக்கும் இன்பம் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள். இல்லை, வயிற்றுக்கு கோவிந்தராஜன் கொடுக்கிறார். எப்பொழுதுமே காக்கின்ற தெய்வம் கோவிந்தராஜன் வயிற்றுக்கு கொடுக்கிறார். கோவிந்தராஜன் என்கின்ற காரணத்தினால் அவர் வயிற்றுக்கு கொடுக்கிறார், காக்கும் கடவுளாக இருப்பவர். செவிக்கு உணவு கொடுப்பவர் கிருபானந்த வாரியார், சிவனார். அவர் எப்பொழுதுமே செவிக்குத்தான் கொடுப்பார். ஆகவே 2 இன்பங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நான் முதலிலேயே சொன்னேன், வாரியார் சுவாமிகள் அற்புதமாக சொன்னார்கள். எழுத்துக்கு வடிவம் 4: ஒன்று சுழி, மற்றொன்று பிறை, நேர்கோடு, குறுக்கு கோடு. இதில்தான் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளும் அமைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று எதனால் சொல்லுகிறோம்? முந்து தமிழ் என்று எதனால் சொல்லுகிறோம்? மற்ற மொழிகளெல்லாம் பிந்த தமிழ் மட்டும் ஏன் முந்தி இருக்கிறது? தமிழ் மொழியை ஏன் தாய்மொழி மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லுகிறோம்? இதை இந்த 4 குறிகளை வைத்து நிறைவுரையில் சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் வேண்டும். எதிலேயே ஒரு நிகழ்ச்சிக்கு அடுத்து என்ன இருக்கும் என்கின்ற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதற்கு முன்பாக இப்பொழுது நம்முடைய பேச்சரங்கத்திலே பட்டிமன்றம், கவியரங்கம் 2 முடிஞ்சு இப்பொழுது பேச்சரங்கம் வருகிறது. அதிலே முதலாவதாக அறுவர் 6 பேர் வர இருக்கிறார்கள். அறுசுவை விருந்து, ஆறுமுகன் சஷ்டி நடந்து கொண்டிருக்கின்ற நேரம். இன்றைக்கி 4ஆம் நாள் தமிழ் தலைவன். ஆனால் தமிழ் தந்த தலைவனுடைய பெருமைப்படுத்த இங்கே 6 பேர் இருக்கிறார்கள். 6 என்பது ஒரு அற்புதமான எண். 6 என்பது நீர் ஓடுகின்ற பாதையும் குறிக்கும். 6 என்பது எண்ணையும் குறிக்கும். 6 என்பது வழித்தடத்தையும் குறிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான எண் 6. எழுதுபவர்களுக்கு 6ஆக தெரியும், எதிரில் இருப்பவர்களுக்கு 9ஆக தெரியும். இதுதான் இந்த 6னுடைய மிகப்பெரிய பெருமை. ஆக கூப்பிடுபவர்களுக்கு 6ஆக தெரியும், படிக்கின்ற உங்களுக்கு 9ஆக நவரத்தனமாக அது ஜொலிக்கும் என்கின்ற வகையில் இந்த 6 பேரை அழைக்க இருக்கின்றோம். முதலாவதாக வருவது தங்கம். தங்கத்திற்குத்தான் முதலிடம் எப்பொழுதுமே. தங்கத்திற்குடைய விலை மதிப்பு என்றும் கூடிக்கொண்டே இருக்கும். மண்ணிலே போட்டாலும் பொன்னிலே போட்டாலும் என்றும் அது மதிப்பு மிக்கது என்று சொல்வார்கள். முதலிலேயே அழைக்க சொல்லி இருப்பவர்கள் சொர்ணப்பிரியா அவர்கள். கோ என்பது பசு, கோ என்பது தலைவன். ஆக சொர்ணப்பிரியா அவர்கள் அவர்கள் மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு வைத்திருக்கிறார்கள். பேச்சின் தொடக்கத்திற்காக 10, மொழியின் சரளத்தன்மைக்கு 10, தலைப்புக்கேற்ற கருத்து 20, பேச்சின் முடிவிலே 10. உங்களை மதிப்பிட 2 பெருமக்கள் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார்கள். அன்போடு வாழ்த்துகிறோம். நீங்களும் கேட்டு மகிழுங்கள், வாழ்த்தி மகிழுங்கள். அன்னை தமிழுக்கும் அறிவார்ந்த அவையோருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் எமக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முத்தமிழ். தென் திசை நகர் தொடங்கி வடதிசை நகர் வரையில் ஒட்டுமொத்த தேசமும் தமிழனவன் கட்டியாண்ட தேசம் என கூறிய பனம்பாரனாரின் கூற்று எந்த அளவிற்கு நிதர்சனமான உண்மையோ அந்த அளவிற்கு முத்துடைத்த தேசம் தன்னில் முத்தாக மிளர்ந்திட்ட முண்டாசு கவிஞனவன் சிரம் தாழ்ந்து வணங்கிட்ட முத்தான தமிழ் நம் முத்தமிழ் என்பதும் வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எழுத்தின் பிறப்பையும் வாழ்வின் சிறப்பையும் உணர்த்திட்ட முத்தமிழின் முதற்தமிழாய் இயற்தமிழும் இன்பமும் துன்பமும் 2 கலந்து புலவனவன் எழுத்திற்கு பண்ணிசைத்து இன்னிசையாய் மிளிரும் 2ஆம் தமிழாய் இசைத்தமிழும் இயற்தமிழும் இசைத்தமிழும் இணைந்து அரங்கேறும் 3ஆம் தமிழாய் நாடகத்தமிழும் தமிழுக்கே கிடைத்திட்ட தனிச்சிறப்பல்லவா. அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பெருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், வீரசோழியம், முத்துவீரியம், வெண்பா பாட்டில், பன்னிரு பாட்டில் என்று கிமு 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 17ஆம் நூற்றாண்டு வரையில் ஐவகை இலக்கணத்தையும் அழகாய் வழங்கிட்ட இலக்கண நூல்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியமான நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்க பரிபாடல்,
கற்றறிந்தார் சொல்லும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகையும் 10 பாட்டாகி மனம் பற்றினார் பற்றுவரோ என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையால் பாராட்ட பெற்ற 10 பாட்டும் 17 கீழ்கணக்கு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், சிற்றிலக்கியம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியம் என்று அகவாழ்வையும் புறவாழ்வையும் அழகாய் கவி படைத்த வாழ்வியல் இலக்கியங்கள் யாவும் அன்னை தமிழவள் அன்பாய் வழங்கிட்ட இணையில்லா ஐயத்தமிழ் அல்லவா? இசை என்பது மனித வாழ்வில் அன்றும் இன்றும் என்றும் வாழ்வோடு வாழ்வாய் பின்னி பிணைந்திருப்பது. இதைத்தானே அன்றே தொல்காப்பியர் பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே அங்கத முது சொல்லோடு அவ்வே நிலத்தும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் மாணிக்கம் கட்டி வைரமுடை கட்டி ஆணி பொன்னில் செய்த வண்ண சிறு தொட்டில் என்று பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடியதும் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி திரிந்தெய்தேன் பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாகா பொருள் பெற்றேன் என்று சுந்தரர் திருவண்ணைநல்லூர் பதிகம் பாடியதும் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண என்று அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியதும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்ற வரிகளுக்கேற்ப நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என தொடங்கி பல்லோர் ஏத்த பணிந்து என்ற தனது 108 அடிகளில் சிவனின் சித்தத்தையே சிறைபிடித்த மாணிக்க வாசகரின் சிவபுராணமும் இறைவனையே காதல் வயப்பட வைத்து சூடி கொடுத்த சுடற்கொடியாளின் பாசுரங்களும் கேட்க கேட்க திகட்டாத திவ்ய பிரபந்தங்களும் தித்திக்கும் தமிழின் திகட்டாத திரவியங்கள் அல்லவா? பித்தா பெரிசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை என்ற திருவண்ணைநல்லூர் பதிகத்தை அடியொற்றி சித்தமெல்லாம் எமக்கு சிவபயமே என்ற கவி பேரரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளும் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே என்று பூம்புகார் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சிலப்பதிகார பாடல் வரிகளும் யாயும் யாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் என்று செம்புள பெயல் நீராரால் எழுதப்பட்ட குறுந்தொகை பாடல் வரிகளும் இந்திரையோ இவள் சந்திரையோ என்று திரிகுடராசப்ப கவிராயரால் எழுதப்பட்ட திரு குற்றால குறவஞ்சி பாடல் வரிகளும் கொவ்வை குனிந்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் என்ற தேவார பாடலும் திரைப்படங்களில் திரை இசை பாடலாக வெளிவரும் பொழுது தமிழின் ஆதிக்கம் தமிழனையும் கடந்து எந்நாட்டானும் விரும்பும் தமிழாக இசைத்தமிழ் இருக்கிறது என்பதுதானே நிதர்சனமான உண்மை. கிபி 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணத்தை 1965ஆம் ஆண்டு சிவனாக சிவாஜியும் பார்வதியாக சாவித்ரியும் தருமியாக நாகேசும் நக்கீரராக நாகராஜும் தத்ரூபமாக நடித்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் இயலும் இசையும் இணைந்து அரங்கேறும் நாடகத்தமிழ் தமிழவள் செய்திட்ட தந்திரம் அல்லவா? ஐயா, கம்பனவன் மறுபிறப்பில் பெண்ணாக பிறந்திருந்தால் நிச்சயம் ராமாயணத்தை மாற்றி மீண்டும் ஒரு ராவண காவியமாக எழுதியிருப்பான். இத்துணை சிறப்புகள் கொண்ட முத்தான தமிழ் இயல் இசை நாடகம் கொண்ட முத்தமிழ் என்று கூறி அந்நிய நாட்டான் அன்னை நாட்டை ஆண்டாலும் அந்நிய மொழிகள் அன்னை மொழியினை ஆண்டுவிடக் கூடாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா இருங்கம்மா. தங்க தமிழை தங்கமான பெண்மணி, பெண்மணி தங்கத்தையும் விட்டு பிரியாதவர்கள் பெண்கள். ஆகவே தான் பிரியா தமிழை தங்கத்தமிழிலே அவர்கள் ஆற்றியமைக்காக அவையருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அடுத்து கோகுலம் என்பது கண்ணனுக்கே உரியது. கீதை கொடுத்த அற்புதமான நாயகன், 9வது அவதாரம். வாரியார் சுவாமிகள் அற்புதமாக சொல்லுவார்கள், இறைவனுடைய 10 அவதாரமும் மனித பண்பினுடைய வளர்ச்சியை பொறுத்தது என்று சொல்வார்கள். நீரிலே தோன்றிய காரணத்தினால் மீன அவதாரமும், தரையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிலே ஒரு அவதாரம், நீரிலும் நிலைத்திருமாக இருப்பது ஆமை, அதிலே ஒரு அவதாரம். அடுத்து மனிதன் குள்ளமாக வளர்ந்திருக்கிறான், மனிதன் மிருகமாகவும் மனிதனாகவும் இருக்கிறான், அது நரசிம்ம அவதாரம். குள்ளமான மனிதனாக ஆனார், அது வாமன அவதாரம். வளர்ந்த மனிதனானால் கோபமாக இருக்கிறான், அது பரசுராமன அவதாரம். வளர்ந்த மனிதன் ஞானம் பெறவில்லை, ஆனால் அறிவு பெற்றிருந்தார், மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து மனிதனாக இறைவனாக இருந்தான், அது ராமாவதாரம். ஞானத்தை பெற்றார், முக்காலத்தையும் உணர்கின்ற பெருமையை பெற்றார், அது சொல்ல முடியவில்லை, அது பலராம அவதாரம். முக்காலத்தையும் அறிந்து ஞானத்தையும் பெற்று சகலத்தையும் தர்மத்தையும் போதித்து
தான் மட்டும் தர்மத்தை கடைபிடிக்காமல் இருக்கின்ற நிலையே ஏற்பட்டது. அது கண்ணன் அவதாரம். அந்த தர்மத்தையும்